கழகம் ஆரம்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 1972 ஆரம்பித்த கழகம் 1977 அரியணை ஏறியது வரலாறு. அன்றைய காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு இருந்த ஒரு செல்வாக்கு, அவருக்கு இருந்த ஒரு மகோன்னத மக்கள் சக்தி அவ்வளவும் ஒன்று சேர்ந்து ஆட்சியையே புரட்டி போட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றால் மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கம்தான் ஆளும் என்ற ஒரு நிலையை மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறி தூக்கி எறியப்பட்ட நம்முடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மகோதர வெற்றியை பெற்றது வரலாறு. அன்றைய தினம் இருந்த தொழில்நுட்பங்கள் மிக மிக குறைவான காலம். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவிற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் 2 புதிய பிரிவுகள். பல்வேறு அணிகள் இயக்கத்தில் இருந்தாலும் 2 புதிய பிரிவுகளை உருவாக்கிய பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும். ஒன்று தகவல் தொழில்நுட்ப பிரிவு, மற்றொன்று இளைஞர் பாசறை, இளம் பெண்கள் பாசறை. இத உருவாக்குனதுனாலதான் சுமார் 17 லட்சம் தொண்டர்களை மட்டும் கொண்டு இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக உருவாக்கிய பெருமை, ஆற்றல் இளைஞர் இளம்பெண்கள் பாசறைக்கும் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கும் தான் சாரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவிற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இயக்கத்தை எஃகு கோட்டையாக ராணுவ கட்டுப்பாடோடு இயக்கத்தை வளர்த்து வந்தார்கள். எதிர்பாராத விதமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இணையாக ஒரு சக்தி நமக்கு கிடைத்தது என்றால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அவர்கள் அப்படி ஒரு மாபெரும் சக்தியை பெற்று இயக்கத்தை திறனோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போன்று 3 முறை ஒரு தொடர் ஆட்சியை வழங்கிய வரலாறு புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும். அதே போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பலவிதமான இடையூறுகள், இன்னல்கள் ஏற்பட்ட காலங்களில் எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்பிய ஒரே கழக தொண்டன், பொறுப்பாளர், நம்முடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் OPS என்றால் அது மிகையாகாது. எந்த காலகட்டத்திலும் நம்பி அவரிடம் முதல்வர் பதவியை ஒப்படைத்து விட்டு செல்வார்கள். அந்த இடத்தை அம்மாவினுடைய நாற்காலியில் கூட அமராமல் முதலமைச்சர் பணியை தன்னுடைய அலுவலக அறையில் இருந்தே மிகச் செம்மையாக, நேர்த்தியாக, எந்த விதமான குறைபாடுமின்றி சிறப்பாக நடத்தியது வரலாறு. அதனால்தான் தொண்டர்கள் அவரை ஒருங்கிணைப்பாளராகவும் அவர் ஒருங்கிணைப்பாளர் ஆனதற்கு பிறகு அருமை அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் OPS அவர்கள் அளித்த பிச்சையால் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆனவர் இந்த எடப்பாடி பழனிசாமி.
அன்னைக்கே தந்திருக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? தர முடியாது. அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட இயக்கம் அழிந்துவிடும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வழங்கிய பெருமை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் OPS அவர்களை சார்ந்த கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு வந்தோடனே இந்த கிச்சன் கேபினெட்னு ஒரு 3-4 சண்டாளர்கள் இந்த கட்சியில் இருக்காருங்க. அப்ப அவங்க எல்லாம் கூடி இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை கட்சியில அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கட்சி அவர் கட்டுப்பாடுக்கு போயிடும். அதனால இந்த இணை ஒருங்கிணைப்பாளர் பதவின்னு ஒண்ணு உருவாக்கி அதுல 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் எந்த திட்டமும் எந்த பொருளும் தீர்மானமா நிறைவேறும் அப்படிங்கிறத இரவு 12:30 மணிக்கு போட்டு அண்ணனை போட்டு தொந்தரவு பண்ணது வரலாறு. இது அண்ணனே கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களே பல்வேறு நிகழ்ச்சியில தெளிவுபடுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி அதற்கு ஒப்ப சரின்னு அன்னைக்கு விட்டு கொடுத்ததோட நிலைதான் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நான் பல்வேறு நிகழ்ச்சியில பேசியிருக்கேன். மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த கூட்டத்தில் குரூப்பா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு திட்டமிட்ட ஒரு சதி செயல் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த இரட்டை பதவி இருந்ததுன்னா என்னைக்குமே நல்லா இருக்காது. கட்சி செயல்பாடு துரிதமா இருக்காது, துரித நடவடிக்கைகள் இருக்காது. அதனால ஒற்றை தலைமை வேணும் அப்படின்னு திரைமறைவுல ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதை கொண்டு வர்றாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை இந்த மாதிரி அமர்ந்திருக்கப்போ ஒரு 6 பேட்ச்ல மைக்க கொடுத்து முதல்ல யார் வேணாலும் வாங்க, நீங்க வந்தாலும் சரி, அண்ணன் OPS வந்தாலும் சரி, இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி வந்தாலும் சரி அப்படின்னு பேசுறாப்புல பேசி ஒரு ரவுண்ட் வந்தோன்னு மாறுது. அந்த நிலை மாறி என்ன நடக்குதுன்னா ஒருங்கிணைப்பாளர் ஒற்றை தலைமை எடப்பாடி தான் வரணும் அப்படின்னு அத்தனை மாவட்ட செயலாளரும் முன்னாடியே இதை பேசி வச்சு பேசுற கூட்டம். அப்ப பெரிய பிரச்சனை வர்றப்ப எல்லாருமே முக்கியஸ்தர்கள் ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும், குறிப்பா சொல்ல போனா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் எங்களுடைய சோழமண்டல தளபதி அருமை அண்ணன் RV 3 பேரும் அம்மா உட்கார்ந்து இருந்த அறைக்கு போவாங்க. போய் பேசிட்டு ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டு வந்து கை கொடுத்துக்குவாங்க. அதை விட்டு கொடுத்து அந்த பதவியில உட்கார வச்சு அழகு பார்க்கிறது எப்பவுமே ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் OPS தான். அதுக்கு என்னன்னா முதலமைச்சர் பதவி நாதாம்பார் யாரு, இந்த எடப்பாடி சொல்லுவார் பழனிசாமி. அதையே அந்த ரூம்ல போய் உட்கார்ந்து வந்து விட்டு கொடுத்தது வரலாறு. எதிர்கட்சி தலைவர் நான் தாம்பார், அதையும் பிரச்சனை வரும். அதுக்கு இன்னென்ன தவறுகள் நீங்க செய்றீங்க, அதனால எதிர்கட்சி தலைவர் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அருமை அண்ணன் OPS. அப்பவும் உள்ளார போய் உட்கார்ந்து பேசிட்டு வருவாங்க. அதையும் விட்டு கொடுத்து அந்த எதிர்கட்சி தலைவரும் அந்த பழனிசாமிக்கு விட்டு கொடுத்து வந்தது வரலாறு. இந்த மாதிரி தொடர்ந்து விட்டு கொடுத்து வந்தது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவர் இடத்திலேயே உட்காரக்கூடிய ஒரு நிலை வந்து வேணும்னே இந்த 2500 போலி பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு ஒரு சூசகமா நாடகமாடி திரையுறவுல பெரிய சதி திட்டத்தை நிறைவேற்றி இன்னைக்கு இந்த கட்சியை பிளவுபடுத்தி இந்த கட்சியை பிளவுபடுத்துறது இல்லாம நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலையும் தோல்வி தொடர்ந்து களப்பணி ஆற்றி ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று சாதனை படைக்க வேண்டும். தொண்டர்கள் இந்த 2 கோடி பேரத்துல இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த பொறுப்பாளர்கள் ஒரு 2500 பேர் போக 3000 பேர் போக தொண்டர்கள் அத்துணை பேரும்
அருமையண்ணன் OPS அவர்களை முதலமைச்சர் ஆசனத்தில் அமர வைத்து அழகுவாக்க வேண்டும். அவர்தான் இந்த கட்சியையும் ஆட்சியையும் நடத்தி செல்லக்கூடிய ஒப்புயர்வற்ற தலைவர் என்ற காலகட்டத்தில் இருக்கின்ற இன்றைய சூழ்நிலையில் இன்றைய தினம் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் ஒரு மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தமிழகத்தில் இருந்து அனைவரும் வருகை புரிந்து ஒன்று கூடி கலந்துரையாடி நாம் எப்படி செயல்பட வேண்டும், எந்த வகையில் செயல்பட்டால் சிறப்பான ஒரு வெற்றியை ஈட்டி அருமையண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் அரியணையில் அமரக்கூடிய வாய்ப்பினை பெறலாம் என்கின்ற கருத்துக்களை அறிவதற்காக கூட்டப்பட்டிருக்கின்ற இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். இளம்பெண் இளைஞர்கள் பாசறை, அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப பிரிவு, இரண்டு பிரிவினருக்கும் என்னென்ன தேவைகளை எங்களால் இயன்ற அளவிற்கு உங்களுக்கு வழங்க முடியுமோ செய்ய முடியுமோ செய்து எதிர்வரும் காலங்களில் சிறப்பான ஒரு நிலைப்பாட்டினை நீங்கள் அடைவதற்கு, உங்கள் பணி சிறப்பதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம்.